ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு நார்மல் மிஷின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லீவ் டிசைன் பண்ணுறத பார்ப்போம். ஒரு plain ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட சென்டர்லேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்குறேன். அப்புறமா 2 சைடுமே 1/2 இன்ச்சாக மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ குட்டி குட்டி செக்குடு டிசைன் வந்து கிடச்சிருக்குது. அப்புறமா சரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது மிஷின் எம்ப்ராய்டரிக்குள்ள த்ரெட்டு. இந்த த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக வந்து பாபினில் வைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லீவை வச்சு இந்த மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. கீழேயுமே வந்து ஒரு 3 லேயர் வந்து சாரீ லைனே கொடுத்துருக்குறேன். அப்புறமா இதில் உள்ள பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். அப்புறமா பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம். அதுக்கு வந்து சக்கரி, அதுக்கப்புறமா ஜர்கான் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். ஃப்ளவர் சக்கரியுமே யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர் சக்கரி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹைலைட்டாக பெருசாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வந்து இப்போ இந்த குட்டியான சக்கரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ஒட்டுறதுக்காக ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சக்கரியை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்புறமா ஃபுல்லாக சக்கரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சக்கரிக்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கீழே பார்டருக்கு நான் ஸ்டோன் செயின் எடுத்துருக்கிறேன். இதையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்லாம் பண்ணிக்கலாம். இன்னுமே இதில் எக்ஸ்ட்ராவாக டிசைன் பண்ணணுன்னா சென்டரில் எல்லாத்துலேயுமே ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.